கிறிஸ்துக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அவருடைய தூய பாதத்தண்டையிலே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தேவன் நமக்கு பாராட்டி இருப்பதற்காக தேவனை நான் ஸ்தோத்திருக்கின்றேன். அவருடைய பாதத்தில் அமர்ந்து தியானிக்கக்கூடிய இந்த தியான வேலையை தேவன் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாகவும், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளங்களில் கிரியை செய்யும்படியாகவும், நம்முடைய சுரங்களை தாழ்த்தி தூய ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதலுக்காக சற்று நேரம் நாம் ஜெபத்தில் தரித்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனுடைய பாதத்தண்டையில் அமர்ந்து நாங்கள் தியானிக்க இருக்க போகின்ற இந்த அருமையான தியான பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தரும்படியாகவும், எங்களுடைய வாழ்க்கையில் இதன் மூலமாக நாங்கள் ஒரு அடி உம்முடைய பாதத்தை கிட்டி சேரக்கூடியவர்களாக, நெருங்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற்றம் பெறவும் எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு தயவு செய்யும்படியாக உடைய பாத்திரங்களை ஒப்புக் கொடுக்கணும். ஆவியானவர் தாமே எங்களுடைய உள்ளங்களை ஆட்கொள்ளட்டும். கேட்ட சத்தியங்கள் எங்களுடைய உள்ளங்களில் கிரியை செய்யட்டும். கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கணும் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, ஆமேன். வேதத்தில் காணப்படக்கூடிய 5 சிறிய புத்தகங்களில் ஒன்று 461 வார்த்தைகளை கொண்ட யூத புத்தகம். இது கிறிஸ்துவுக்கு பிறகு 60வது ஆண்டில் எழுதப்பட்ட ஓர் புத்தகம் அல்லது கடிதம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சகோதரனால் எழுதப்பட்ட ஒன்று. அவன் கிறிஸ்துவுக்கு சகோதரனாக இருந்த போதிலும் இந்த கடிதத்தை எழுதும் பொழுது கிறிஸ்துவை எந்த இடத்தில் வைத்து பார்க்க வேண்டுமோ அந்த இடத்தில் வைத்து பார்ப்பவனாக தன்னை கிறிஸ்துவின் அடிமை என்று அவன் அறிமுகப்படுத்துகின்றான். இந்த புத்தகம் யூதர்களுக்கும் புறஜாதிகளுக்குமாக எழுதப்பட்ட ஓர் புத்தகம். புதிதாக யூத மதத்தில் இருந்து கிறிஸ்துவின் போதகத்தை தழுவியவர்கள் அவர்களுக்கென்று எழுதப்பட்ட ஒரு ஆலோசனை கடிதம். 25 வசனங்களை மாத்திரமே உடைய இந்த புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டின் முக்கிய நபர்களான ஆதாமு, ஏனோக்கு, காயின், மோசே, பிலேயாம் மற்றும் சோதோம் கொமோரா, எகிப்து தேசம், இவற்றை போன்ற பழமை வாய்ந்தவைகளையும் பழமை வாய்ந்த நபர்களையும் குறித்து இந்த 25 வசனங்களுக்குள் அவன் பேசுகின்றான். The letter is filled with a rich awareness of history of salvation that God has been working down through the ages. யுக நெடுகிலும் மனுக்குலத்திற்காக தேவன் திட்டம் வகுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பின் சரித்திரத்தை இவன் இந்த 25 வசனங்களில் 461 வார்த்தைகளில் பேசி முடிக்கின்றான். ஒரே அதிகாரத்துடைய இந்த புத்தகம் மனிதனுடைய மோசமான நிலையை குறித்தும் தேவனுடைய அலாதிர் ரட்சிப்பின் திட்டத்தை குறித்தும், மேலான ரட்சிப்பின் திட்டத்தை குறித்தும் இது பேசுகின்றது. Who is the signatory of this letter? இந்த கடிதத்தை எழுதக்கூடியவர் யார்? யூதாவின் புத்தகம் அந்த கடிதத்தின் கடைசியில எப்பொழுதும் ஒரு கடிதத்தை எழுதக்கூடியவர்கள் தங்களுடைய கையொப்பத்தை கடைசியில் இடுவார்கள். அதுபோன்று யார் எழுதினார் என்ற ஒன்றை அந்த 25வது கடைசி வசனம் சொல்லுகின்றது. Is the closing signature of the letter.
இந்த 25வது வசனம் தான் the closing signature யார் போடுறாங்க அப்படி என்பதை அது சொல்லுகின்றது. என்ன பாரத்தோடு இந்த கடிதம் எழுதப்பட்டது என்பதையும், வல்லமையான தேவனுடைய திருநாமம் எவ்வாறு போற்றப்பட வேண்டும் என்பதையும் இங்கு இந்த 25வது வசனம், கடைசி வசனம் பேசுகின்றது. யார் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய தம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகிமையும். தான் ஒருவரே ஞானம் உள்ளவரும் நம்முடைய இரட்சகருமான, அப்படி என்றால் who is the signatory of this letter is God himself. God himself. இந்த புத்தகத்தின் 24வது வசனம் இன்றைய நாளின் தியானத்திற்குரிய வசனம். இதில் தொடர்ச்சியான 3 முக்கியமான காரியங்களை குறித்து அது பேசுகின்றது. என்ன? வழுவாதபடி உங்களை காக்கவும், தேவனுடைய வல்லமையை குறித்து அது பேசுகின்றது. முதலாவது என்னவென்றால், வழுவாதபடி உங்களை காக்கவும், மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாக மாற்றவும். மூன்றாவதாக, மகிமையுள்ள தேவனுடைய சமூகத்தில் உங்களை நிறுத்தவும். வழுவாதபடி உங்களை காக்கவும், தமது மகிமையுள்ள சன்னிதானத்தில் மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாக நிறுத்தவும் தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார் என்று அந்த வசனம் சொல்லுகின்றது. முதலாவது, வழுவாதபடி நம்மை காக்கவும். இரண்டாவது, மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாக தேவனுடைய சமூகத்தில் நம்மை நிறுத்தவும், தேவனுடைய மகிமைக்குள்ளாக பிரவேசிப்பதற்கேதுவாக நம்மை அவருக்கு முன்பாக கொண்டு செல்லவும் இந்த ஒரு வசனம் 3 காரியங்களை குறித்து பேசுகின்றது. இந்த 24வது வசனம், it focuses on God's powerful ability to keep believers from stumbling. நாம் வழுவாதபடி காக்க, நாம் வழுவாதபடி காக்கப்பட தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். நாம் வழுவாதபடி நம்மை அவர் என்ன செய்கின்றார்? காக்கின்றார். நாம் வழுவாதபடி, இடராதபடி இருப்பதுதான் தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் நமக்கு பாராட்டக்கூடிய மேலான சுலாக்கியம். சங்கீதக்காரர் இது குறித்து பேசுகின்றான். சங்கீதங்களின் புத்தகம் 17வது அதிகாரம் 15வது வசனத்துல, என் காலடிகள் வழுவாதபடிக்கு என் நடைகளை அவரது வழியில் சிறப்படுத்தும். என்னுடைய கால் அடிகள் வழுவாதபடிக்கும் என்னுடைய நடைகளை ஸ்திரப்படுத்தும் என்று தேவனுடைய சமூகத்தில் இந்த சங்கீதக்காரன் இறைஞ்சுகின்றான், வேண்டுகின்றான். நாம் நம்மை விழாமல் காத்துக்கொள்ள வேண்டும். நாம் நம்மை விழாமல் காத்துக்கொள்வதே முக்கியமான ஒரு காரியம். வேண்டுதலாக நம்முடைய ஜெபங்களில் அது இருக்க வேண்டும். That must be the primary, foremost thing in our prayer. இதே தாவீது அங்கு வேண்டுகின்றான். தேவன் பாராட்டக்கூடிய மாறுத்திரம் என்ன? இங்கு தாவீதரசன் தேவ சமூகத்தில் போய் என்னுடைய காலடிகள் நழுவாதபடிக்கும்
என்னுடைய நடைகளை நீர் ஸ்திரப்படுத்தும் என்று தேவனுடைய சமூகத்தில் வேண்டிக் கொண்ட அந்த வேண்டுதலுக்கு தேவன் மாறுத்திரம் சொல்லுகின்றார். என்ன மாறுத்திரம்? சங்கீதங்களின் புத்தகம் 145வது அதிகாரம் 14வது வசனத்துல கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்குகிறார். கர்த்தர் விழுகிற யாவரையும் என்ன செய்கின்றாரா? தாங்குகிறார். விழுவதற்கு ஏதுவாக மடங்கடிக்கப்பட்டவர்களை அவர் என்ன செய்கிறார்? தூக்கி விடுகின்றார். விழுகிறவர்களை அவர் தாங்குகின்றார். விழுவதற்கு ஏதுவாக மடங்கடிக்கப்பட்டவர்களை, the one who stumbles, அவர்களை விழாது என்ன செய்கின்றார்? தாங்குகின்றார். 37வது அதிகாரம் 24வது வசனம் என சொல்லுகிறது சங்கீதங்களின் புத்தகத்தில், அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போகிறதில்லை. அவன் தள்ளுண்டு போகாமல் இருப்பதற்கு தேவன் என்ன செய்கின்றாரால் தன்னுடைய கைகளினால் அவனை தாங்குகிறார். சங்கீதம் 91:12 என சொல்லுகிறது, நம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு அவர் தன்னுடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டு நம் பின்பாகவே அவர் வரும்படியாக அந்த தூதர்களை படித்திருக்கின்றார். He himself is protecting us and he is using his force. அவர் தன்னுடைய கரங்களினால் நம்மை தாங்குகின்றார். தன்னுடைய தூதர்களை கொண்டு நாம் தாங்கப்படும்படியாக அவர்களுக்கு அவர் கட்டளையிடுகின்றார். ஏசாயா ரொம்ப அழகா கூறுகிறார், அவர் நம்மை தாங்குகிறார், ஏந்துகிறார், தப்புவிக்கின்றார். சங்கீதம் 37:24 நம்முடைய நடைகள் என்ன செய்யப்படுமா? கர்த்தரால் உறுதி செய்யப்படும். நம்முடைய கால்கள் இடராதபடிக்கு, நாம் வழுவாதபடிக்கு, நாம் தள்ளுண்டு போகாதபடிக்கு அவர் என்ன செய்கின்றாரா? He orders our steps. நம்முடைய நடைகள் கர்த்தரால் உறுதி செய்யப்படுகின்றது. எங்கு செல்ல போகின்றோம், எங்கு செல்லுகின்றோம், எப்படி செல்ல வேண்டும் என்பதை எல்லாம் அவர் என்ன செய்வது? He is keeping it in his own control. ஏன் அவர் அதை செய்கிறாரா? அது வசனம் என்ன சொல்கிறது? நம்முடைய வழிகளில் அவர் பிரியமாயிருக்கிறார். He delights in our ways. நம்முடைய வழியின் மேல் அவர் மிகவும் பிரியமாக இருக்கின்றார். Every step we take is ordered by him. Every step that we take is controlled by him. Every step that we take is regulated by him. என் கால்கள் சறுக்குகின்றதே என்று சங்கீதக்காரர் சொல்றார். என்னுடைய கால்கள் இடறுகிறதே என்று நான் சொல்லும் பொழுதே, the very time you say that you are slipping down, அவர் என்னை தாங்குகிறார். நீ விடக்கூட வேண்டாம், நான் சறுக்குகின்றேனே என்று நீ சொல்லும் பொழுதே, he is that fast to protect us. நம்மை தாங்குவதற்கு அவ்வளவு தூரத்திற்கு அவர் எப்படி இருக்கின்றார்? வேகமாக செயல்படுகின்றார். ஏன் வழுவுதல் ஒரு மனுஷனுக்கு ஏற்படுகின்றது? Why is stumbling? ஏன் இடறல் ஏற்படுகின்றது? ஏன் வீழ்தல் ஏற்படுகின்றது? பேதுரு அதற்குரிய காரணத்தை மிக தெளிவாக சொல்லுகின்றான். 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல, நாம் ஏன் இடறுகிறோம்? Why are we stumbling?
அவர்கள் திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தபோது இடறுகிறார்கள். When are we stumbling? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நாம் இருக்கும் பொழுது, we stumble being disobedient to the word. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாது நாம் இருக்கும் பொழுது என்ன செய்கின்றோம்? நாம் தள்ளாடுகின்றோம், வழுவுகின்றோம், விழுகின்றோம். அவருடைய வார்த்தை திருவசனம், ஆங்கிலத்தை வேர்ட். 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுகின்றது? 8வது வசனம் என்ன சொல்றது? வார்த்தை என்ற பதத்திற்கு மற்றொரு வார்த்தை அங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது எதில் கொடுத்திருக்குன்னா 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல, 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்துல வார்த்தை என்று அது சொல்லுகின்றது. 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல வேதம் என்று சொல்லுகின்றது. வார்த்தை 8வது வசனத்துல அதுவே வேதம், ஸ்கிரிப்சர்ஸ். சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்றான். சங்கீத புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிறவன் பாக்கியவான். வேதம் என்ற அந்த பதத்திற்கு ஆங்கில வார்த்தை அந்த வசனத்தில் என்னவாக வருகின்றது என்றால் தி லா ஆஃப் லார்ட், தேவனுடைய கட்டளை. His delight is in the law of the Lord, and His law he meditates day and night. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் என்றால் என்ன? ஆங்கிலத்தில் அந்த வேதம் என்ற தமிழ் சொல்லிற்கு அங்கு என்னவாக போடப்பட்டிருக்கிறது என்றால் லா ஆஃப் தி லார்ட். கற்பனைகளை மாற்றி போட்ட கத்தாலிசிசம் 4வது கற்பனை அப்படியே உருவி வெளியே எடுத்துட்டு 10வது கற்பனையை 2ஆ பிரிச்சு அதை 4லும் 10வுமாக்கி 10 கற்பனைகளாக கற்பனைகளை மாற்றி எழுதிய கத்தாலிசிசம் அவர்கள் படிக்கக்கூடிய அந்த வேதத்துல அந்த வார்த்தை, வேதம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு கட்டளை, the commandment of God. வேதாகமத்தில் காணப்படும் கற்பனைகள் தான் வேதம். வேதத்துல எங்கு கற்பனையை பற்றி பேசுகின்றதோ அதுதான் வேதம். அதற்கு இப்புறத்திலும் அதற்கு அப்புறத்திலும் வருவதெல்லாம் அனுபவங்கள். அந்த வேதத்தை, அந்த தேவனுடைய கட்டளையை பெற்று அதன்படி வாழக்கூடியவருடைய அனுபவங்கள். அந்த கட்டளையை உதாசீனப்படுத்தி வாழக்கூடியவர்களுடைய அனுபவங்கள். மற்றவை எல்லாம் அனுபவங்கள். எது வேதம்? கற்பனை. வேதத்தில் எங்கு கற்பனையை பற்றி எழுதப்பட்டிருக்கின்றதோ அந்த பகுதி தான் வேதம். மற்றவைகள் எல்லாம் பின்பற்றினுடைய அனுபவ சாட்சி, the testimonies of God's people down through the years. நாம் வழுவாதபடி இடரில் இருந்து காக்க வேண்டும் என்றால், நாம் இடராதபடி காக்கப்பட வேண்டும் என்றால், நாம் விழுந்து போகாதபடி நம்முடைய கிறிஸ்துவ அனுபவத்தில் காக்கப்பட வேண்டும் என்றால்,
இந்த வேதத்தின் பகுதி என்ன சொல்றது? அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நாம் அவரது கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வேதத்தில் பிரியமாக இருப்பதற்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, சங்கீதம் 94 அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்றது? என் கால்கள் சறுக்குகிறது, என் கால்கள் இடறுகிறது என்று சொல்லும் பொழுதே, the very moment you pronounce in your tongue, உன்னுடைய நாவினால் அதை சொல்லும் பொழுதே அவர் என்னை தாங்குகிறார். The reason for stumbling, what is the reason for stumbling? நாம் வழுவதற்கு காரணம் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாதது. அவருடைய கற்பனைகளை இரவும் பகலும் அதை தியானமாக கொண்டிராமல் இருப்பது. சங்கீதங்கள் 37:23-24 நம்முடைய நடைகள் கர்த்தரால் உறுதி செய்யப்படாமல் இருப்பதற்கு காரணம் நாம் கற்பனைகளின் பாதையில் நம்மை வகுத்துக் கொள்ளாமல் இருப்பது. நாம் தள்ளுண்டு போகிறதற்கும் நம்முடைய நடைகள் ஸ்திரமட்டு காணப்படுவதற்கும் என்ன காரணம்? கற்பனைகளின்படி வாழ்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்காமல் இருப்பது. 1 யோவான் 3:3 என்று சொல்றது, நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகின்றோம் என்பதற்கான அடையாளம். நாம் வழுவாதபடிக்கு நம்மை அவர் காக்கின்றார். நாம் வழுவாதபடிக்கு, நாம் இடராதபடிக்கு நம்மை காக்கக்கூடியவர் தேவன் மாத்திரமே. அருமையான புத்தகத்தின் இந்த கடிதத்தில் 24வது வசனத்தில் அவர் உங்களை வழுவாதபடி காக்கின்றார். This letter is filled with a rich awareness of history of salvation God has planned down through the years. யுகநெடுகிலும் தேவன் தன்னுடைய கரங்களில் வைத்து ஸ்தாபித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ரட்சிப்பின் சரித்திரத்தை பற்றி பேசுகின்றது. இது ஒரு சிறிய வசனம். யூதா 24. யுகநெடுகிலும் வேதம் பேசும் ரட்சிப்பின் அனுபவத்தில் உள்ள 3 நிலைகளை குறித்து இப்பொழுது பேசுகின்றது. How are we going to be saved? What is the process in which we are going to be saved? ரட்சிக்கப்படுதலின் அனுபவத்தில் 3 நிலைகளை அது மிக நேர்த்தியாக பேசுகின்றது. இந்த ஒரு சிறிய வசனம். தேவனை நாடி வருபவர்களை தேவன் வழுவாது காக்கின்றார். That is the first step in being saved. That is called justification. நீதிமானாக ஆக்கப்படுதல். இந்த வசனம் அடுத்த நிலையையும் குறித்து பேசுகின்றது. மாசற்றவர்களாய் தேவ சமூகத்தில் அது நம்மை நிறுத்துகிறது. வலுவாது காக்கின்றது. மாசற்றவர்களாய் தேவனுடைய சமூகத்தில் நம்மை கொண்டு என்ன செய்கிறது? நிறுத்துகிறது. மாசற்றவர்களாய் நம்மை அவருடைய சமூகத்தில் நிற்க வைப்பதற்கு என்ன செய்கின்றது? இந்த பரிசுத்தமாகுதலின் வழியில, பரிசுத்தமாகுதலின் அனுபவத்திற்குள்ளாக நம்மை அடைத்து செல்லுகின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த பரிசுத்தமாகுதலின் அந்த அனுபவத்துல, அந்த ப்ராசஸ்ல பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்தவர்களாக நாம் கடந்து செல்வோம். அது எப்பொழுது முடியும் என்றால், நாம் மாசற்றவர்களாக தேவனுடைய சமூகத்தில் நிறுத்தப்படும் பொழுது.
மூன்றாவது ஒரு நிலை ரட்சிக்கப்படுதலின் அனுபவத்தில். வாட் இஸ் த தேர்ட் ஸ்டேஜ்? மகிமைக்குள்ளாக, மகிமையுள்ள தேவனுடைய சிறு சமூகத்தில் நம்மை அது கொண்டு சேர்க்கின்றது. The third and the last stage, மகிமைக்குள்ளாக நாம் பிரவேசிக்கக்கூடிய அனுபவத்தை நமக்கு பாராட்டுகின்றது. ஒன்னா பார்ப்போம். நீதிமான் ஆக்கப்படலின் அனுபவத்துல தம்மண்டை வரும் எவரையும் அவர்கள் வழுவாதபடிக்கு, தம்மண்டை வரக்கூடியவர்கள் மருள விடாமல் இருப்பதற்கு, வீழ்ந்து போவதற்கு, தள்ளாடுவதற்கு ஒப்புக்கொடாமல் அவர் காக்கிறார். அவர் காக்கிறார். யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தை நாடுகின்றார்களோ, இந்த நீதிமானாக ஆக்கப்படுதலின் அனுபவத்தில் தேவன் என்ன செய்கிறாரா? அவர்களை காக்கிறார். அவர்கள் வழி போகாதபடி இருப்பதற்கு, அவர்கள் தள்ளாடி போய்விடவா கூடாது என்பதற்கு, மருள விழுந்து போக கூடாது என்பதற்காக அவர் என்ன செய்யறாரா? தாங்குகிறார். என்ன ஸ்டேஜ்ல? நீதிமானாக ஆக்கப்படக்கூடிய அந்த நிலையில். நீதிமான ஆக்கப்படலின் அனுபவத்தில் கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தத்தில் மன்னிப்பு இருக்கிறது, கிறிஸ்துவின் சிந்தப்பட்ட ரத்தத்தில் ரட்சிப்பு இருக்கின்றது என்று விசுவாசித்து வரக்கூடிய நபர்களை அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அவர்கள் வழுவாதபடிக்கு 24வது வசனத்தில் காணப்படுவது போன்று அவர்கள் வழுவாதபடிக்கு, விழாதபடிக்கு அவர்களை அவர் தாங்குகிறார், காக்கிறார். நீதிமான்களாக ஆக்கப்படக்கூடிய அனுபவத்தில் தேவன் நம்மை தகுதிப்படுத்துகின்றார். தேவன் நம்மை தகுதிப்படுத்துகின்றார். நம்முடைய நீதி அழுக்கும் கந்தையுமாக இருக்கின்றது என்று வேதம் சொல்லுகின்றது. ஒருவனும் நீதிமானாக இல்லையே என்று வேதம் பதபதைக்கின்றது. ஆகவே இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார்? தேவன் என்ன சொல்லுகின்றார்? அவர் தன்னுடைய நீதியை நமக்கு பாராட்டி, அவருடைய குமாரன் மூலமாக தன்னுடைய நீதியை நமக்கு பாராட்டி அவர் நம்மை தகுதிப்படுத்துகிறார். நம்மில் காணப்படக்கூடிய வெற்றிடத்தை நிரப்புவதற்கு அவர் தன்னுடைய நீதியை பாராட்டுகின்றார். He imputes his own righteousness to qualify us. நம்மை தகுதிப்படுத்துவதற்கு தன்னுடைய சொந்த நீதியை அவர் என்ன செய்றாரு? பாராட்டுகின்றார். ஏன்? இது யூதா புத்தகத்தில் 24வது வசனத்தில் சொல்லப்பட்டது போன்று அவர் என்ன செய்கின்றார்? நம்மை வழுவாது, நாம் இடறி விழாது, நாம் விழாது காப்பதற்காக. நீதிமானாக ஆக்கப்படக்கூடிய அனுபவத்தில் நாம் குறையுள்ளவர்களாக காணப்படும் பொழுது அவர் தன்னுடைய சொந்த நீதியை நம் மீதாக பாராட்டி நம்ம அவர் என்ன செய்யறாரு? தகுதிப்படுத்துகிறார். தன்னுடைய நீதியை பாராட்டி நம்மை ரட்சிப்புக்கு ஏதுவாக தகுதிப்படுத்துகின்றார். அவர் தம் நீதியை நம் மீது பாராட்டி நம்முடைய பாதங்களை கல்லில் இடராதபடி செய்கின்றார், நம்மை தாங்குகின்றார். அவர் தன்னுடைய நீதியை நமக்கு பாராட்டி நம் கால்கள் சறுக்கும் பொழுதே, the very moment that you slip, அவர் தன்னுடைய சொந்த கரங்களினால் உங்களை தாங்குகின்றார். நம்முடைய நடைகளை அவர் உறுதிப்படுத்துகின்றார். இந்த தகுதிப்படுத்தக்கூடிய அனுபவத்தில் நம்மை சத்துவப்படுத்துகின்றார். நம்மை சத்துவப்படுத்துவதற்காக அவர் தன்னுடைய நீதியை என்ன செய்கின்றார்? பாராட்டுகின்றார்.
It is called the imputed righteousness. நம்முடைய குறையை தன்னுடைய நீதியால் நிறைவாக்குவது. தேவ சமூகத்தை விட்டு விலகி, தேவ சமூகத்தை விட்டு வழுவி, தேவ சமூகத்தை விட்டு தள்ளாடி நீங்களும் நானும் போய்விடக் கூடாது என்பதற்காக தேவனுடைய சமூகத்தில் வரக்கூடிய ஒவ்வொருவரையும் அவர் தாங்குகிறார், ஏந்துகின்றார், தப்புவிக்கின்றார். ஏனென்றால் நம்மை தகுதிப்படுத்துவதற்காக. அதுதான் நீதிமானாக ஆக்கப்படுதலுடைய அனுபவத்தில நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் பெறக்கூடிய ஆசீர்வாதம். ரட்சிக்கப்படுதலுடைய அனுபவத்தில் இரண்டாவது நிலை இருக்குது, செகண்ட் ஸ்டேஜ். என்னது? பரிசுத்தமாக்கப்படல். பரிசுத்தமாக்கப்படல் என்றால் என்ன? பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைதல். நீதிமானாக ஒருத்தர் ஆக்கப்படுவது இட் இஸ் எ மோமெண்டரி டிசிஷன். நான் பாவி, என்னுடைய பாவத்தை மன்னிக்கக்கூடியவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆகவே அவரிடத்தில் சென்று என்னுடைய பாவத்தை மன்னிக்க பெற்று அவருடைய மகனாக மகளாக நான் என்னை மாற்றிக்கொள்ளப் போகின்றேன் என்று எடுக்கக்கூடிய அந்த தீர்மானம். It is just a momentary decision. But the process of sanctification is lifelong process. பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்தவர்களாக நாம் முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு அனுபவம். எவ்வளவு தூரத்துக்கு நாம் அப்படி போனோம்? இந்த யூதா புத்தகம் 24வது வசனத்தில் சொல்லி இருப்பது போன்று மாசற்றவர்களாக நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் எண்ணப்படும் வரைக்கும், தேவனுடைய திரு சமூகத்திலே மாசற்றவர்களாக நாம் நிறுத்தப்படும் வரைக்கும், ரட்சிக்கப்படுகின்ற அனுபவத்தில் நீதிமானாக்கப்பட்ட ஒருவன் மறுபடியும் இந்த பரிசுத்தமாகுதல் அனுபவத்தில் விழுந்து போறானா? இந்த பரிசுத்தமாகுதலுடைய அனுபவம் நாளுக்கு நாள் அவர்கள் நாம் என்ன செய்யணும்? பரிசுத்தமாகிக் கொண்டே செல்ல வேண்டும். எதுவரைக்கும் என்றால் நாம் மாசற்றவர்களாக தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் வரைக்கும். இட் இஸ் a lifelong process. இந்த lifelong processல வாழ்க்கை முழுவதும் நாம் வளர்ச்சியின் மேல் வளர்ச்சி பெற்றவர்களாக, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்த அடைந்தவர்களாக கடந்து செல்லும் பொழுது ஒரு மனிதன் அந்த அனுபவத்தில் விழுந்து போகிறானா? Does righteous fall? நீதிமொழிகள் புத்தகம் 24வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். 7 times. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். 7 represents completeness, totality. இந்த 7 என்பது தேவனுக்கு பிரியமானவர்களே, எவ்வளவு தூரத்திற்கு அவன் சென்றாலும், எத்தனை தடவைகள் அவன் விழுந்தாலும் அவன் என்ன செய்வானா? எழுந்திருப்பான். என்ன பொருள்? Righteous may face numerous falls, trials, and may also fall, but will rise again. நீதிமான், பரிசுத்தவான் அந்த பரிசுத்தமாகலுடைய அனுபவத்துல விழுந்து போகும் பொழுது அவனுக்கு என்ன ஒரு ஆசீர்வாதத்தை பரலோகம் வச்சிருக்குன்னா, மறுபடியும் எழக்கூடிய ஆசீர்வாதம். He rises back again. நீதிமான் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். இந்த பரிசுத்தமாகுதலின் அனுபவத்துல நீதிமான் விழும் பொழுதெல்லாம் அவன் எழுகின்றான் என்றால் அவனை எழச் செய்வது எது?
அவன் விழுப்பதெல்லாம் எழக்கூடிய அளவில் பரமும் தேவனும் ஒன்றை அவனுக்கு ஆயத்தமாக வைத்திருக்கின்றது. அவனை எழுப்பும்படியாக, அவன் விழுந்த மாத்திரத்தில் அவனை தாங்கி எழுப்பும்படியாக தேவன் தன்னுடைய கரத்துல கிருபையை வைத்திருக்கின்றார். The grace of God is always available whenever we fall in sanctified life. பரிசுத்தமாகுதலின் அந்த அனுபவத்தில் நாம் விடும் பொழுதெல்லாம் நம்மை எழச் செய்வதற்கு தேவன் தன்னுடைய கரத்துல கிருபையை வைத்து அதை நமக்கு பாராட்டுகின்றார். அதான் 94:18 சங்கீதம் என்ன சொல்லுகின்றான் தாவீதரசன், என் கால்கள் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்கிற்று. நான் விழுவதற்கு முன்பதாக, என் வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சியை நான் சந்திப்பதற்கு முன்பதாக அவர் என்னை தாங்குகிறார். நான் சறுக்கும் பொழுதே அவர் என்னை தாங்குகிறார். எதை வைத்து? அவர் கரத்துல உன்னை எழுப்பக்கூடிய கிருபை இருக்கிறது. ரட்சிக்கப்படுதலுடைய முதல் நிலையில் ஒரு மனுஷனை, தேவனுடைய பாதத்தில் வரக்கூடிய ஒரு மனிதனை அவனை அவர் தகுதிப்படுத்துவதற்கு, அவன் விழாதபடி அவனை ஸ்திரமாக வைப்பதற்கு, அவன் மருள விழுந்து விடா கூடாதபடி அவனை ஸ்திரமாக வைப்பதற்கு, அவன் வீழ்ந்து போகாதபடி அவனை ஸ்திரமாக வைப்பதற்கு தேவன் என்ன செய்கின்றார்? தன்னுடைய நீதியை பாராட்டுகின்றார் கிறிஸ்துவின் மூலமாக. God imputes his righteousness. தன்னுடைய நீதியை பாராட்டுகின்றார். உங்களையும் என்னையும் அந்த பரிசுத்தமாகுதலின் உடைய அந்த ப்ராசஸ்ல, அந்த முதல் நிலையில் உங்களையும் என்னையும் தகுதிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய நீதியை பாராட்டுகின்றார். It is a divine assistance. பரலோகம் நமக்கு பாராட்டக்கூடிய நீதி, தேவனுடைய நீதியை பாராட்டுகின்றார். இந்த பரிசுத்தமாகுதலின் அனுபவத்துல உங்களையும் என்னையும் தூக்குவதற்கு அவர் தன்னுடைய கிருபையை பாராட்டுகின்றார். முதல் அனுபவத்துல அவர் என்ன செய்தார்? தன்னுடைய நீதியை பாராட்டுகின்றார். இரண்டாவது அனுபவத்துல, அந்த பரிசுத்தமாகுதலின் அனுபவத்துல தன்னுடைய கிருபைகளை பாராட்டுகின்றார். தன்னிடமாக ரட்சிப்பை நாடி வரக்கூடிய அவன் விழாது காக்கின்றார், இடரில் அடையாது காக்கின்றார். ரட்சிக்கப்படுகிற இரண்டாம் நிலையில் அவன் விழும்பொழுதெல்லாம் எதை செய்ய? தன்னுடைய கிருபையை அவர் பாராட்டுகின்றார். யாருக்கெல்லாம் அந்த அனுபவத்தை தேவன் சாத்தியமாக வைத்திருக்கின்றார்? சங்கீதம் புத்தகம் 145 14 என்ன சொல்லுகிறது? கர்த்தர் விழுகிற யாவரையும், யாரெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் தங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும், தாங்கள் ரட்சிப்புக்குள்ளாக கடந்து வர வேண்டும் என்று வருகின்றார்களோ அவருடைய பாவங்கள் எல்லாம், யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் எல்லாருடைய பாவங்களையும் கர்த்தர் விழுகிற யாவரையும், இவர்கள் தான் என்றல்ல, இன்னார் தான் என்றதில்ல. எவன் கிறிஸ்துவின் பாதத்தை அண்டி வந்து விட்டானோ அந்த நீதிமானாக்கப்படுதலுடைய அனுபவத்துல அவன் தன்னை இணைத்துக் கொண்டு அவன் பயணிக்க வாஞ்சிக்கின்றானோ அவன் என்ன செய்கின்றான்? விழுகும் பொழுதெல்லாம் யாரெல்லாம் வந்து விழுகின்றார்களோ அவர்களை அவர் தாங்குகின்றார். மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் என்ன செய்றாரு? தூக்கி விடுகிறார். தாங்குதல் என்பது it's a lesser resistance. தூக்கி விடுதல் என்பது God gives his fullest assistance. நீங்களும் நானும் விழுந்து போக கூடாது என்பதற்காக. 37வது அதிகாரம் சங்கீதங்களின் புத்தகம் 24வது வசனத்தில், நீதிமான் பரிசுத்தமாகுதலின் அனுபவத்தில் விழுந்தாலும் though he falls, அவன் தள்ளுண்டு போகிறதல்ல.
God never pushes him out. Though he fall, he shall not be utterly cast down. அவன் விழுந்தாலும் அவரை விட்டு அவன் தள்ளுண்டு போகாதபடி அவர் பார்த்துக் கொள்ளுகின்றார். அவர் அவனை புறம்பாக்கி போடுவதில்லை. Because Lord upholds him with his own hand. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். எவ்வளவு தூரத்திற்கு அவனை அவர் தாங்குகின்றார்? அவன் எத்தனை முறை விழுந்தாலும் தாங்குகிறார். எவ்வளவு ஆழத்தில் அவன் விழுந்தாலும் அவனை தாங்குகிறார். எப்படியெல்லாம் அவன் விழுவதற்கு எதுவான சூழ்நிலையில் அவன் அகப்பட்டுக் கொண்டாலும் அப்படியெல்லாம் அவனை அவர் தாங்குகிறார். யோதாவின் புத்தகம் 24வது வசனம் அதுதான் சொல்லுது. தேவனுடைய தூய சமூகத்தில் மாசற்றவர்களாய் நிறுத்தப்படும் காலம் வரைக்கும் அவனை தாங்கிக் கொண்டே செல்லுகின்றார். எவ்வளவு தூரத்திற்கு அவனுக்கு தன்னுடைய கிருபைகளை பாராட்ட முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு தன்னுடைய அனாதியான அந்த கிருபைகளை அவனுக்கு பாராட்டிக் கொண்டே செல்லுகின்றார். Until he reaches the place where he is called righteous. மாசற்றவன், பரிசுத்தவான் என்ற நிலையை அவன் கடைசியாக எட்டும் வரைக்கும் அந்த கிருபைகள் அவனுக்கு தொடர்ந்து பாராட்டப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. மூணாவது அனுபவம் யூதாவின் புத்தகம் 24வது வசனத்துல முதல் நீதிமானாக்கப்படுதலின் அனுபவம். வழுவாதபடிக்கு காக்கின்றார். இரண்டாவது பரிசுத்தமாக அனுபவம். அவனை மாசற்றவனாக தேவனுடைய சமூகத்தில் கொண்டு செல்லுகின்றார். மூன்றாவது ரட்சிக்கப்படுதலுடைய அனுபவத்தில் மூன்றாவது நிலையில் அவன் என்ன ஆகுனா மகிமை உள்ள சன்னதியில் வழுவாதபடி உங்களை காக்கவும் அந்த வசனம் இப்படி சொல்லுது. தமது மகிமை உள்ள சன்னிதானத்திலே in his glorious presence அவன் நிறுத்தப்படுகின்றான். யோதா 24 என்ன சொல்லுகின்றது? unto the presence of his glory he is presented faultless. அவருடைய தூய சமூகத்தில் அவரது மகிமை தங்கிய பிரசன்னத்தில் அவன் என்ன செய்யறானா? he is presented faultless. மாசற்றவனாக தேவனுடைய மகிமைக்குள்ளாக மாசற்றவனாக நிறுத்தும் வரைக்கும். This is where we are finally saved. இதுவே ரட்சிக்கப்படுதலுடைய கடைசி நிலை. இதான் கடைசி நிலை. அவன் நீதிமானாக்கப்பட்ட மாத்திரத்தில் அவன் ரட்சிக்கப்படுவதில்லை. பரிசுத்தமாக அனுபவத்தில் அவன் கடந்து வரக்கூடிய அந்த பாதைகளை அவன் கடந்து வரும்பொழுது அல்ல, மாசற்றவனாக தேவனுடைய சமூகத்தில் அவருடைய மகிமைக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு ஏதுவாக அவன் தன்னை மாசற்றவனாக அவருடைய சமூகத்தில் நிற்க வைக்கப்படும் பொழுதுதான் அவன் முழுமையான ரட்சிப்பை பெறுகிறான். ரெண்டு கொரிந்தியர் புத்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனத்தை பவுல் ரொம்ப அழகா சொல்றாரு. அது நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. மாசற்றவனாக தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நான் நிற்கும் பொழுது எப்படி தேவனை பார்ப்போமா? வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் பார்ப்பது போன்று தத்ரூபமாக கண்டு ஆவியாக இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே அவருடைய சாயலாக போன்றே
மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகின்றோம். That is where we are transformed. அந்த மகிமைக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு ஏதுவான தூய சாயலை நாம் பெறுகின்றோம். That is where we are saved. இதுவே ரட்சிக்கப்படுவதனுடைய மூன்றாம் அல்லது கடைசி நிலை, பூர்ண நிலை. இந்த 24வது வசனம் யூதாவின் புத்தகத்தில் என்ன சொல்லுது? It is not only talking about the history of salvation, but also the deeper theology of salvation and the three stages that are involved in being saved. யூதா 24 என்ன சொல்றது? யுகநெடுகிலும் வேதத்தில் காணப்படக்கூடிய ரட்சிப்பின் சரித்திரத்தை மாத்திரம் அது சொல்லுவதில்லை. இந்த வசனம் ரட்சிக்கப்படுதலுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய 3 நிலைகளையும் அது சொல்லுகின்றது. ரட்சிக்கப்படுதலுடைய அனுபவத்தில் தம்மண்டை வரக்கூடிய ஒருவன் நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையக்கூடிய அந்த ப்ராசஸை அவன் கடந்து சென்று தேவனுடைய மகிமைக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டும். That is how he is saved. மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கும் வரைக்கும் இந்த ஒரு சின்ன வசனத்துல இந்த 3 ப்ராசஸையும் இந்த 3 நிலைப்பாடுகளையும் அது பேசுகின்றது. யூதாவின் புத்தகம் 24வது வசனத்தில் இன்றைய கிறிஸ்தவ உலகத்துல நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் எப்போது ரட்சிக்கப்படுகின்றான் என்பதற்கான தப்பான நிலைப்பாட்டிற்கு இந்த ஒரு வசனம் என்ன செய்கிறது? உத்தரவு சொல்லுகின்றது. This is how a man is saved. It is not how you now do. It is not how you say. பெந்தேகோஸ்தே சகோதரர்கள் கேட்கும் முதல் கேள்வி, ஆல் கரிஸ்மேட்டிக் மூமெண்ட்ஸ், ஈர்க்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? நீ ரட்சிக்கப்பட்டாயா? Are you saved? ரட்சிக்கப்படுதலுடைய அனுபவத்தில் அடங்கியுள்ள 3 நிலைகளில் நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், மகிமைக்குள்ளாக பிரவேசித்தல். இந்த 3 நிலையில ஒரு மனுஷன் எங்க இருக்கும்போது அவர்கள் இந்த கேள்வியை கேட்கிறாங்க? தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடன் முதல் அனுபவத்திலேயே நீதிமான் ஆக்கப்படுதல் என்ற நிலையிலேயே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்வது. கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானம் முழுக்க பெற்ற மாத்திரத்தில் என்ன? we are saved. We are saved. அந்த நாளை ரட்சிக்கப்பட்ட நாள் என்றும் அந்த ஞானம் முழுக்கின் நாளை தாங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்றும் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். இது ரட்சிக்கப்படுதலுடைய அனுபவத்தில் முதலாவது நிலை. They have just entered into the process of being saved. But they are not saved yet. ஒரு மனிதன் நீதிமானாக ஆக்கப்படுதலின் அனுபவத்தை கடந்து பரிசுத்தமாகுதலின் அனுபவம் இருக்கு. அந்த பரிசுத்தமாகுதலின் அந்த அனுபவம் லைஃப் லாங்கா இருந்து கடைசியாக அவனை மாசற்றவனாக தேவனுடைய சமூகத்தில் அந்த மகிமைக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு ஏதுவாக நிறுத்தும் வரைக்கும், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கும் வரைக்கும், அப்போதுதான் அவன் ரட்சிக்கப்படுகின்றான். இந்த ஆழமான சத்தியத்தை இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல தவறான தாற்பயங்களின் மூலமாக தங்களை நிறைத்துக் கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம், எல்லாம் முடிந்தது என்று சொல்லக்கூடிய இந்த நாட்களில் இந்த ஒரு வசனத்தை வைத்து தேவன் பேசுகின்றார். யூதாவின் புத்தகத்தில் 24வது வசனம். It talks about all 3 levels of one being saved.
ரட்சிக்கப்படுவதனுடைய 3 நிலைகளை சொல்லுது. ரட்சிப்பை நாடி கிறிஸ்துவண்டை வருபவர்களை வழுவாதபடி அவர் காக்கின்றார். It is the first step. Justification. நீதிமானாக்கப்படுதல். இரண்டாவதாக மாசற்றவர்களாக நீதிமானாக்கப்பட்ட ஒருவன் பரிசுத்தமாகுதலின் அனுபவத்தில் அவன் கடந்து செல்லும் பொழுது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து கடைசியாக அவன் மாசற்றவனாக தேவனுடைய சமூகத்தில் நிற்கும் வரைக்கும் it's a lifelong process, sanctification process. இந்த sanctification process தேவனுக்கு முன்பாக மாசற்றவர்களாக அவருடைய மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கும் வரைக்கும் இருக்குது. Third level is தேவனுடைய மகிமைக்குள்ளாக கடந்து செல்வது. இந்த நிலையில் தான் ஒருவன் முழுமையாக ரட்சிக்கப்படுகிறான். இந்த நிலையில் தான் ஒருவன் முழுமையாக ரட்சிக்கப்படுகின்றான். இந்த யூத புத்தகம் 25 வசனங்களை கொண்ட இந்த யூத புஸ்தகம் யுக நெடுகிலும் மனுக்குல ரட்சிப்புக்காக தேவன் ஆயத்தமாக வைத்திருந்த ரட்சிப்பின் திட்டத்தை குறித்து பேசுகின்றது. ஆதாம் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்கள் வரைக்கும் ஒரு மனிதன் எவ்வாறு ரட்சிக்கப்படுகிறான் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி உங்களையும் என்னையும் மீட்டுக் கொண்டவராக அவர் பரத்தில் இருக்கக்கூடிய நேரங்களில் நீங்களும் நானும் எப்படி ரட்சிக்கப்படுகின்றோம் என்பதை அவருடைய வருகை நாள் வரைக்கும் இது பேசுகின்றது. இந்த ஒரு சின்ன வசனம் ரட்சிக்கப்படுதலில் காணப்படக்கூடிய 3 நிலைகளை மிக துல்லியமாக இந்த வசனம் பேசுகின்றது. பேசிட்டு அந்த கடிதத்துல கடைசியா யார் சைன் பண்றா? who is the signatory for this one page letter of Jude? God himself. God himself. தாம் ஒருவரே ஞானம் உள்ளவரும் நம்முடைய இரட்சகருமான தேவன் அவர்தான் சைன் பண்றாரு. அங்க the secretary of this Jude letter of Jude is only God alone, God himself. இந்த ரட்சிக்கப்படுதலின் அனுபவத்தை 3 நிலைகளை சொல்லி தேவன் நம்மை வழுவாது காக்கிறவராகவும் மாசற்றவராக நம்மை வழிநடத்துகிறவராகவும் 3வது நிலையில நீங்களும் நானும் அவருடைய அந்த மகிமைக்குள்ளாக பிரவேசிக்கக்கூடிய நாள் வரைக்கும் நம்மை அழைத்து செல்வதாகவும் அவர் காணப்படுகின்றார். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய ஜனமே, தேவன் மிக துல்லியமாக ஒருவன் எப்படி ரட்சிக்கப்படுகின்றான் என்ற அந்த நிலைப்பாடுகளை நமக்கு இந்த ஒரு சிறு வசனத்தின் மூலமாக படித்து கொடுத்திருக்கின்றார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ரட்சிப்பின் மேலான அனுபவத்தை பெற்றவர்களாக, நம்முடைய வாழ்க்கையில் நாம் வழி போகாதவர்களாக, நம்முடைய வாழ்க்கையில் நாம் விழுந்து போகாதவர்களாக, எப்பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்தில் நாம் குறைவாக காணப்படுகின்றோம் என்று நினைக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய அந்த நீதியை பெற்றவர்களாக நம்மை நாம் தகுதிப்படுத்திக் கொண்டவர்களாக, நம்முடைய கிறிஸ்துவ அனுபவத்தில் நாம் அந்த sanctified processல பரிசுத்தமாக அனுபவத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லும் பொழுது பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்தவர்களாக அந்த மாசற்ற நிலையை அடையும் வரைக்கும் தேவனுடைய கிருபை வரத்தை பெற்றவர்களாக கடந்து செல்பவர்களாக மகிமைக்குள்ளாக பிரவேசிப்பவர்களாக நாம் காணப்படுவதற்கு ஏதுவான உன்னதமான சத்தியத்தை இந்த ஒரு சிறிய வசனத்தில் தேவன் இந்த நாளில் நம்மோடு பேசினார். அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகின்றார். அவருடைய வருகையினால் மிக சீக்கிரத்தில் சம்பவிக்கப் போகின்றது. அவர் வருகையினால் சீக்கிரமாக சம்பவிக்க போவதினால் தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்களாக நம்மை ரட்சிப்பிற்கு ஏதுவாக நாம் கடந்து செல்பவர்களாக, இந்த ரட்சிப்பை அறியாத எண்ணற்ற மக்களுக்கு அந்த ரட்சிப்பின் வழியை சொல்பவர்களாக காணப்பட்டு
அவர் வரும் அந்த நாளில் இதுவருக்காக காத்திருந்த இவருடைய ரட்சிப்பிலே களி கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாருடைய நீங்களும் நானும் காணப்பட தேவன் நமக்கு தயவு செய்வாராக. ஆமென். எங்களை அன்பா நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உங்களுடைய தூய நாமம் மகிமைப்படுவதாக. இது அந்த நாளிலே தேவரீர் எங்களுடைய ரட்சிப்பின் 3 நிலைகளை குறித்து நீ இந்த நேரத்தில் பேசினீர் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் தேவரீர் நாங்கள் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு தகுதி பாராட்டப்பட்டு இதோ இந்த நாட்களிலும் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை நாங்கள் பெற்றவர்களாக மாசற்ற ஒரு நிலையில் உடைய சமூகத்தை நாங்கள் உடைய மகிமைக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு ஏதுவாக நாங்கள் கடந்து வர நீர் எங்களுடைய வாழ்க்கையில் தயவு செய்யும்படியாக உடைய பாத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் சுவாமி. உம்முடைய கிருபை வரங்களை நீர் எங்களுக்கு அதிகப்படுத்தி தாரும். தேவரீர் தாமே சீக்கிரமா சம்பவிக்க போகிற அந்த நாளிலே ரட்சிப்பை பெற்றவர்களாக ரட்சிப்புக்குள்ளாக எண்ணற்றவர்களை வழிநடத்தவர்களாக இதோ இவருக்காக காத்திருந்த இவருடைய ரட்சிப்பிலே களி கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாருடைய நாங்களும் பானக்கெடுக்கூடிய பெரும் பாக்கியத்தை நேர்களுக்கு தந்ததுவ கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கின்றவர்கள் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பின் ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த நாளில் இந்த செய்தியை ஆங்காங்கு இதயத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆமென். ஆமென்.